அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். வாழ்விலே ஆரோக்கியம் வேண்டும், மனதிலே அமைதி வேண்டும், சந்தோஷம் ஆனந்தம் வேண்டும். இவை மூன்றுமே நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. ஆரோக்கியத்தை நாம் தான் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குண்டான வழிமுறைகளை, பயிற்சிகளை நாம் செய்து வர வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஒரு வாகனம் நன்றாக இருந்தால்தான் நெடுந்தொலைவு பிரயாணம் செய்ய முடியும். அதுபோல இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த வாகனமானது, உடல் வாகனமானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் எந்த அளவிற்கு அமைதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மனநலம் அதிகமாக ஆகும். இவை இரண்டுமே உங்களுக்கு இருந்து விட்டால் உங்கள் வாழ்விலே ஆனந்தம் அதிகமாகும். இதுதான் ஒரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆனந்தமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இன்பமாய் இருக்க வேண்டும், பரவசமாய் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையில் அமைதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆனந்தமும் இல்லை. ஆனால் இதை அனுபவித்து பார்த்து விட்டீர்களானால் வேறு எதிலும் உங்களுக்கு நாட்டங்கள் செல்லாது, விருப்பங்கள் இருக்காது. ஆனால் ஆரோக்கியம் கெட்ட உடலோடு, மனம் கெட்டுப்போன மனத்தோடு இருக்கும்போது வாழ்க்கை என்பது ஒரு துயரமாக தான் இருக்கும். இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், மனம் அமைதியாக இருப்பதற்கு என்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும், இதையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு, சொல்லித் தருவதற்காக தான் நான் நாள்தோறும் உங்களோடு பேசி வருகிறேன். உங்களுக்கு விருப்பமோ, ஆர்வமோ, ஈடுபாடோ, அக்கறையோ இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து என்னோடு பயணம் செய்யும். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இறந்தவர் ஆன்மா வேறு ஒருவர் உடலில் புகுந்து கொள்ளுமா என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார். இறந்தவர் ஆன்மா வேறு ஒரு உடலில் புகுந்து கொள்ளுமா? இது 100% நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன? ஒரு அகால மரணம் அடைந்தவர் இருக்கிறார். அந்த அகால மரணம் அடைந்த இடத்தில் அந்த ஆன்மா வேறு எங்கேயும் போக முடியாமல் அந்த இடத்திற்குள்ளேயே கட்டுப்பட்டு கட்டுக்குள் இருக்கும். இதை திடமாகிறது என்று சொல்வார்கள். அந்த ஆன்மா திடமாகிவிட்டது, அதனால் மற்ற ஆன்மாக்கள் போல சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, அது அங்கேயே தான் இருக்கும். இந்த கிராமப்புறங்களில், வயல்வெளிகளில் மாடுகளை மேய்க்க அழைத்து செல்வார்கள். ஒரு ஆணி அடித்து கயிறு கட்டி ஒரு 20 அடி 30 அடி நீளமுள்ள கயிறை அந்த ஆணியில் வைத்து அடித்து விட்டு போய்விடுவார்கள். இந்த மாடு அந்த 30 அடிக்குள்ளேவே தான் சுற்றி சுற்றி வரும். அதனால்
அந்த கயிறை அறுத்து கொண்டு வெளியே போக முடியாது. அதுபோல இந்த ஆன்மாவானது, அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மாவானது அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வட்ட வடிவத்தில் அங்கேயே தேக்கமுற்று இருக்கும். இந்த ஆன்மா, அகால மரணம் அடைந்த ஆன்மா எதிர்பார்க்கவில்லை, விபத்து நடந்துவிட்டது. அவர் தான் இறக்கப் போகிறோம் என்று அவருக்கே தெரியவில்லை. பல்வேறு கனவுகள், பல்வேறு ஆசைகள் எல்லாம் அவர் மனதில் இருந்தது. ஆனா திடீரென்று அந்த இடத்தில் அகால மரணம் அவருக்கு ஏற்படுகிறது. அதிலிருந்து அவரால் வெளிவர முடியவில்லை. தான் இறந்து விட்டோம் என்பதை பேர் அதிர்ச்சிக்கு ஆளாகிறது அந்த ஆன்மா. அந்த அதிர்ச்சிக்கு ஆளான ஆன்மா அந்த இடத்திலேயே அது கதிகலங்கி நிற்கிறது. அப்ப அது எங்கேயும் வெளியே போக முடியல. தன்னுடைய இறப்பை அதனால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்போ இன்னும் வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கிறது. நாளை இது செய்ய வேண்டும், அடுத்த வாரம் இதை செய்ய வேண்டும், அடுத்த மாதம் அடுத்த வருடங்களில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கனவு கோட்டைகள் கட்டி வந்த அவர் எதிர்பாராமல் திடீரென அவர் விபத்தில் அடிபட்டு இறந்து போகும்போது அந்த ஆன்மாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறது. அப்ப என்ன செய்யுது? தன்னுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்தில், இந்த அகால மரணம் அடைந்த இடத்தில் போய் வருகின்ற மனிதர்களில் யார் மனம் பலவீனமாக இருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பிடித்து அந்த ஆன்மாவானது அவர்களின் உடலில் சென்று விடுகிறது. அதனால தான் கிராமப்புறங்கள்ல அந்த பக்கம் போகாதப்பா, ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டாரு, அவர் ஆன்மா பேயா வளாவின்னு இருக்குது, நீ போகாத, உன்னை அடிச்சிடும், உன்னை பிடிச்சிக்கும் அப்படியெல்லாம் கிராமங்களில் சொல்லுவார். இது உண்மை. இதை ஆவி உலக ஆராய்ச்சிகளும் உண்மை என்று எடுத்து கூறுகிறது. அப்போ அந்த மனம் பலவீனமானவருடைய உடலிலே அந்த ஆன்மா புகுந்து கொண்டு அவருடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொண்டு அவருடைய உடலை மட்டும் கருவியாக்கி தன்னுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறது என்று கூறுகிறார்கள். இது பல்வேறு வெளிநாட்டு ஆங்கில திரைப்படங்களில் இதை அப்படியே காட்டுகிறார்கள். ஆக இவையெல்லாம் ஆராய்ச்சி கப்பால் பார்க்கும்போது இது 100% உண்மையாக நடைபெறுகிறது என்று தெரிகிறது. அப்போ அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மாக்கள் அந்த அகால மரணம் அடைந்த இடத்தில் மனம் பலவீனமானவர்கள் யார் சென்றாலும் அவர்களை அது பிடித்து கொண்டு அவர்களுடைய உடலிலே புகுந்து கொண்டு அவர் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு அவரை உடலை தன்னுடைய கருவியாக வாகனமாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறது என்பது 100% உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.